नित्याभूतभक्तजनार्तिगन्तुः विसृत्वमन्येषु अविजादिपूर्णं स्तम्भेवतारस्तमं लक्ष्मीसम्मं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदस्थवितराणिवराय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यविष्णो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्येन रवद्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडोपमीश्वरं श्रीमद्ग्रन्थशठारिधम्यविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुप्रकाद्यजलजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिगते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसागरवयं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलकृत्रय्यन्तुसारम् अनवद्यगुणं मुखाख्यं नारायणात्रेतुकीकृपाविहितं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीदेशी लक्ष्मीन सुमदीपादुकासेवक श्रीमन्त्रगोपश्रीनारायणतीर्थमहादेशिकाय नमः श्रीदे श्रीमन्त्रगोपश्रीरङ्गनाथतीर्थमहादेशिकाय नमः वाळि परगालन वाळि कलिगன்றி वाळि குறைவு வாழ்வேன் தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் புலர்மானவேல் இதுவரை பார்த்தோம் அறமுதல் நான்கு வயாய் முத்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விருந்து நின்றனை இருவகை பயனாய் சுகதுக்கம் என்று சொல்லக்கூடிய புண்ணியபாவத்தாலே விளைக்கப்படுகிற சுகம் துக்கம் என்று சொல்லக்கூடிய இருவகை பயனாக இருப்பவன் அப்படின்னு பகவான சொன்னார். ஒன்றாய் விரிந்து நின்றனை ஒன்றாய் நாமரூப விவாகம் இல்லாமல் சத்தென்ற சொல்லாலே சொல்லப்படுவாய் பிரளய காலத்துல ஒன்றாய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்போ சேதனமும் இருக்கு அச்சேதனமும் இருக்கு. அதாவது மூணு தத்துவம் சேதனம் அச்சேதனம் பரமாத்மா. பிரளய காலத்திலும் சேதனமும் அச்சேதனமும் இருக்கு. எதுவுமே உண்டாக்கப்படுறதில்லை. எல்லாம் நிச்சயமான வஸ்து, சொரூபத்துல நிச்சயமான வஸ்து. அவை ரெண்டும் இந்த நேமன் ஃபார்ம் இல்லாம இருக்கு. அதால மூணு தத்துவம் ஒன்னா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு தத்துவத்துக்கு நாம ரூபம் நேமன் ஃபார்ம் இல்லாத நிலையில அந்த ரெண்டு தத்துவம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால ஒன்றாய்னா நாம ரூபம் இல்லாத சதேவ சௌமியதமக்ராசி இது சச்சப்தத்தாலே சொல்லப்படுறது, விவகரிக்கப்படுது. அப்போ மரம் செடி கொடி ஜங்கமம் ஸ்தாவரம் மனுஷன் தேவன் இவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரீரம் அதனுடைய ரூபம் இதெல்லாம் எதுவும் இல்லாம இருந்தது. ஆனா இது மொத்தம் இருந்தது, இல்லாத உருவாகல, இருந்தது, சூக்ஷ்ம தசையில இருந்தது, நேமன் ஃபார்ம் இல்லாம இருந்ததுங்கிறத சொல்றது. ஒன்றாய் விரிந்து நின்றனை சிருஷ்டி காலம் வந்த போது அவன் விரிந்து நின்றான். இது மொத்தம் ஸ்ருதியோட பதம் அப்படியே பகுஸ்யாம் அப்படின்னா நானே பலவாக ஆக கடவேன் என்று சங்கல்பிச்சுட்டு பிரபஞ்சமாய் விரிந்து நின்றனை. அதனால இது உலகமாக நாமரூபத்தோடு நிற்பவனை அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன தெரியுதுன்னா பெருமாளுக்கு இதனால சரீராத்ம பாவத்தையும் சொல்லிட்டாரு. சரீராத்ம பாவம் இல்லாத போது ஒன்றாயின்னு சொல்ல முடியாது. பயவன் இருக்கான், மண்ணு இருக்கு. அங்க இந்த பயவன் ஒன்னா இருந்தா பலவா மாறினான்ற வார்த்தை வராது. ஆனா பகவத் விஷயத்துல ஏன்னா மண் அவனுக்கு சரீரம் இல்லை. பகவத் விஷயத்துல இது வரும். ஏன்னா சேதனங்களும் அச்சேதனங்களும் பகவானுக்கு சரீரமா இருக்கிறதுனால சரீரத்தோட கூடிய வஸ்து ஒண்ணுதான். அது உண்மையில தத்துவத்தகா மூணு தத்துவம் இருந்தாலும் சரீராத்ம பாவத்தால ஒரு தத்துவம்னு சொல்ல முடியாது இருக்கு பிரளய தசையில. அப்ப சச்சப்த வாக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் அது பகுஸ்யாம்னு சங்கல்பம் பண்ணிட்டு நாமரூபத்தோட இப்படி பிரித்திருக்கிறது. அமுதனே நீ இப்படி பிரளய காலத்திலே சச்சப்த வாக்கியனாய் ஒன்றாய் இருந்தாய். இப்பொழுது நேமன் ஃபார்மோட நாமரூபங்களோட பலவாக இருக்கிறாய், விரித்திருக்கிறாய் அப்படின்னு சாச்ச. இதனாலேயே கலியனும் திருநெடுந்தாண்டத்துல ஸ்பஷ்டமா சரீராத்ம பாவத்தை சாய்க்கிறார். நம்மாழ்வார் எப்படி சரீராத்ம பாவத்தை சாய்ச்சாரோ அது மாதிரி இவரும் பல இடங்கள்ல சரீராத்ம பாவத்தை சாய்க்கிறார். சரீராத்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளாதவாளால இப்படி பதப்பிரயோகம் பண்ண முடியாது. அதனால சரீராத்ம பாவம் ஸ்பஷ்டமா சொன்ன இடம் தவிர இப்படி பல இடங்கள்ல சூச்சிப்பிக்கப்படுறது. ஒன்றாய் விரிந்து நின்றனை இதோட ரசபந்தம், அதாவது எண்ணிக்கையை கொண்டு ஒரு பேர் உந்தின்னு ஆரம்பிச்சதுல இருந்து எண்ணிக்கையை கொண்டு சாட்சின்னு வந்து விஷயம் நிக்கிறது. இனி அமுதனை விழிச்சு
ஆறாவது திருவடிவாரத்துல இந்த சம்சார என்கிற வினை இருக்கு, வினையினால உண்டாகக்கூடியது. இந்த பாபங்கள் எல்லாம் தொலைச்சு உன் கைங்கரியத்துக்கு சேர்த்துக்கோன்னு பிரார்த்தனை பண்ற. மீதி பாசனம் குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வருகுணல் பொன்னி மாமணி அழைக்கும் சென்னலொன்கழனி திகழ்வனம் உடுத்த கற்போர் புரிசை கனகமாளிகை நிவிர்கொடி விஷம் பிழம்பிறை துவக்கும் செல்வம் மல்கு தெந்திரு குழந்தை, செல்வம் மல்கு தெந்திரு குழந்தை. அந்த செல்வம் மல்கு தெந்திரு குழந்தைன்றது 2 தடவை சேவிக்கிற வழக்கம் அத்தியாபகர். செல்வம் மல்கு தெந்திரு குழந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம நின்னடிய பணிவன் வருமிடர்களம் ஆற்றோ வினையே. ஒட்டுமொத்த பாசுரத்துக்கும் வினைச்சொல் என்ன ஆகுதுன்னா நின் அடியினை பணிவன். இப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி தாமரைகளை அடைகிறேன், சரணம் அடைகிறேன். எதற்காக? வரும் இடரகல மேல் மேலும் பெருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போக பாபராசிகள் வினை மாற்று அகல பணிகிறேன். கடைசியா பிரார்த்தனை வினை மாற்று, என்னுடைய பாபங்களை தொலைப்பாயாக போக்குவாயாக பிரார்த்தனை. கடைசியா அமுதன் விஷயத்துல இதுவரை அமுதன் சொல்லிட்டு வரல அவர் ஒரு பேர் வந்து திருக்குறள்ல இருந்து இருக்கக்கூடிய அமுதனை இந்த இந்த மீதி இருக்கிற பாசுரத்தால சொல்ற. குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வருகுணல் பொன்னி மாமணி அழைக்கும் சென்னலொன்கழனி திகழ்வனம் உடுத்த. திகழ் வளம் உடுத்தேன்னு ஒரு சிலர் பாடம் இருக்கு, வனம் உடுத்தேன்ற பாடம் பெரும்பாலான சொல்ற படம். கற்போர் புரிசை கனகமாளிகை நிமிர் கொடி விஷம் பிழம்பிறை துவக்கும் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமளியில் அருகில வந்த பரம. திருக்குடந்தையிலே அந்தனர்கள் மந்திர மொழியுடன் உன்னை பூஜை செய்ய திருவனந்தாழ்வானிலே யோக நித்திரை பண்ணக்கூடிய சர்வேஸ்வரனே நின் அடியினை பணிவன், வருவிடகல நின் அடியினை பணிவன், மாற்று எம்பினையே என்று அன்வயம். அந்த திருக்குழந்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வருகுணல் பொன்னி மாமணி அழைக்கும் சென்னலொன் கழனி திகழ்வன முகுத்த கற்போர் புரிசை கனகமாளிக நிமிர்கொடி விஷம்பில் இளம்பிழை துவக்கும் செல்வம் கொண்டிருக்கிற அதிகமாக இருக்கிற தென் திருக்குழந்தை. குழந்தை தென் திருக்குழந்தை. திருக்குழந்தை திரு என்ற சொல்ல மேன்மையை குறிக்கக்கூடிய அடைமொழி. அது வடக்குல ஒரு குழந்தை இல்லை, வடக்குல ஒரு கும்பகோணம் இல்லை. அப்போ தெற்குல மட்டும் இருக்கிறதுனால அது தெற்குல இருக்க குழந்தைன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அழகிய குழந்தை என்று அர்த்தம். தென்னரங்கம், தென்னிலங்கை, தென்குழந்தை, தென்பேரை இதெல்லாம் வடக்குல. மதுரை சொன்னா தென்மதுரை வடமதுரை சொல்லலாம், ஆனா இது அப்படி சொல்ல முடியாது. அதனால தென் என்கிற சொல்லானது அழகிய என்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிறது. தென்னன், பாண்டியர்களை தென்னன் என்று சொல்கிறார். அப்போ தெற்கு அரசன்றது மாற்றம் இல்லை, உயர்ந்தவர்கள் சீர்மை மிக்கவர்கள் என்றும் பொருள் உண்டு. ஆகையினால அப்படி இருக்கிறதுனாலே அப்போ தென் குழந்தை, தென் திருக்குழந்தை. தென் திருக்குழந்தை எப்படிப்பட்டது? செல்வம் மல்கக்கூடிய தென் திருக்குழந்தை உடையது. செல்வம் ஐஸ்வர்யம் மல்கக்கூடிய மிக்கிருக்கக்கூடிய அளவுக்கு மீறி ஐஸ்வர்யத்தை கொண்டிருக்கக்கூடிய, நிச்சயமாக ஐஸ்வர்யம் பெற்றிருக்கக்கூடிய, கொஞ்ச நாள் துர்பிக்ஷம் கொஞ்ச நாள் சுபிக்ஷம் அப்படி இல்லை, எப்பொழுதும் செல்வம் பெற்றிருக்கிற அந்த செல்வம் எப்படிப்பட்டது இருக்கணும்? ஆறுகள், வயல்கள், சோலைகள், மிருகங்கள், இப்படிப்பட்ட இயற்கை வளம் மட்டும் இல்ல, பண்டிதர்களை பெற்றிருக்கிறோம். ஒரு தேசத்துக்கு 2 வளம், வயல் வளம், நீர் வளம், நில வளம், அந்த வளமும் இருக்க வேண்டும். அந்த வளம் மட்டும் இருந்தா போறாது. இதை விட உயர்ந்த வளம் என்று என்ன என்று சொன்னால் பண்டிதர்களை பெற்றிருக்கணும், சான்றோர்களை பெற்றிருக்கணும், நல்ல பண்பாடு கொண்ட மக்கள் சூழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டது இருக்கணும். அது இல்லாம ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுட்டு சண்டை போட்டு இப்படி இருக்கக்கூடிய நேர்மை இல்லாத மக்கள் இருந்து நீர்வளம் நிலவளம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட 2ம் இருக்கு அப்படின்றத காட்டுறார் இந்த திருக்குழந்தையில. கற்போர் புரிசை, புரிசைனா நகரம்னு அர்த்தம். கற்போர் புரிசை, கற்போர்னா கற்றவர்கள் இருக்கக்கூடிய புரிசை, கற்றுக்கொண்டே இருப்பவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரண பரியந்தம் படித்துக் கொண்டே இருப்பவர்கள். கற்போர் அதாவது கற்றுக்கொண்டு இருப்பவர்னு அர்த்தம்.
கற்றவர்கள் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாரையும் சொல்லுன்னு சொன்னாலும் நித்தியம் சோமு செய்து ஒரு வேதாத்தியனத்தை பண்ணி சாஸ்திரத்தை வாசி அதை பத்தி விசாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய அங்கதான் திரும்ப சேர்வார் கடைசியா அங்கதான் எழுதுங்க கடைசி காலத்தை பாஷிக்காருக்கு அத்தையோ ஸ்ரீரங்கேஷ் குமார் சுவாமி சொன்னா திரும்ப சேர்வார் திருக்குழந்தையை தேர்ந்தெடுத்தார் கடைசி காலம் அங்கதான் வாழ்ந்தது சரித்திரம் அப்படின்னு சொன்னா அப்போ அதாவது தேக வியோகத்தை அவர் அவதாரத்தை முடிச்செடுத்து கூட திருக்குழந்தையில தான் கேட்டார். அது மாதிரி கற்போர் பலர் இருந்தது. இப்போ திருக்குழந்தையில மனிதன் இன்ஃபேக்ட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம்ன்றது நம்ம சம்பிரதாயத்துக்கு அவ்வளவு உயர்ந்தது. ஸ்ரீரங்கத்தை சொன்னா எல்லாம் சொல்ற மாதிரி ஸ்ரீரங்கசியம் அனுபத்திரவாம் ஸ்ரீரங்கசியம் அனுதினம் சம்பர்த்தையா திருவாராதனம் பண்ணிட்டு நாம சொல்றோம். ஸ்ரீரங்கசி எப்படி இருக்கணும், என்னும் இருக்கணும், தினம் வளரணும் அப்படிலாம் பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு பிரார்த்திக்கிறோம். அந்த ஊரை விட திருக்குறள்ல தான் பண்டிதர்கள் அதிகம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது ஸ்ரீரங்கத்துல இருந்த பண்டிதர்களை விட இப்ப எல்லாருக்குமே பண்டிதால் போயிட்டா இப்ப ஸ்ரீரங்கத்திலாம் தெருக்கு தெருக்கு ஸ்ரீபாஷ காலசேபம் நடக்கும், வாராவார சதசு நடக்கும். திருக்குழந்தையில வாராவார சதசு ஸ்ரீபாஷ சதசு ஒவ்வொரு வாரமும் நடக்கும். வெள்ளிக்கிழமையும் ஏதோ ஒண்ணு அப்படின்னா உபய வேதாந்த வர்த்தி சபா இதெல்லாம் இருந்ததுலாம் நம்ம புஸ்தகத்துல பாக்குறோம். பெரியவாளும் சொல்றா அந்த ஸ்ரீரங்கத்தை விட கூட திருக்குழந்தையில வித்வான்கள் அதிகம் என்பது அடைய தோப்பனாரே சொல்லுது. அது எனக்கு பெரியப்பா ஒருத்தர் வரதாச்சார், அவர் பரதம், அவர் 4 காண்ட வேதம் அத்தியனம் பண்ணிட்டு குடும்பத்துல பெரிய குழப்பம் வந்தது. மேல வேதாத்தியனத்தை தொடர முடியல படிப்ப. 7 காண்டத்துல 4 காண்டம் முடிஞ்சு விட்டுறத, அதாவது 5 செமஸ்டர் படிச்சுட்டு என்ஜினியரிங் விட்டுருவா இருப்பா. அது மாதிரி அப்புறம் நல்ல சிஸ்டரா இருந்த பரதநாட்டியம் ஆச்சு. அப்ப பார்த்துட்டு இன்ஜிமேட் ஆயிடுங்க. சிஸ்டரா இருக்கிறதையும் பார்த்துட்டு பல பேரும் நல்ல ஆச்சாரத்துல புத்தி இருக்குவார் அப்படின்னு சொன்னதுனால உனக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்குறேன், உத்தர கிருத்தியம் நடக்கட்டும், உபயுக்தமா அத்தியனமும் பண்ணிருக்க, சிஷ்டனா இருக்க. அத மாதிரி சகலகலா வல்லவர் பெருமாளை ஏழ பண்ணுவார். தோல்ல திருமடப்புலி அமுது பண்ணா அவ்வளவு நன்னா இருக்கும். சக்கர பொங்கல் துதியம் எல்லாம் பண்ணா அவ்வளவு நன்னா இருக்கும். அந்த பெருமாள் அபிஷேகிக்கிறது இல்லாத இன்னைக்குன்னா அழவை வரதாச்சார பொங்கலா அப்படின்னு கேட்பா. அது மாதிரி ஆச்சாரத்துல புத்தி, தீர்த்தா மாறுறதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன். 3 தடவை 4 தடவை தீர்த்தா மாறுறாங்களோ ரெடி. உடம்பு உரப்பு 6 அடி மனுஷர். அப்பா சொல்லுவாரு, ஒரு தடவை பிரகலாதனை பத்தி ஒரு சரித்திரம். பிரகலாத இது ஒரு சினிமா, அதுல ரங்கார உயரம் தாட்டியமா இருந்தான். கேள்விப்பா வரதாஜன் இப்படிதான் இருப்பான், இத மாதிரி இருப்பான் உயரம் தாட்டியும் அப்படிங்கிற. அந்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்ஜிமேட் ஆயிடுங்கிற உத்தரகிருத்தி நடக்குதா உனக்கு 7 இருக்கு, ஸ்ரீசந்நிதிக்கும் திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசங்கள்ல பிரதானமா திருவள்ளூர்ல திருமணப்புலி கைங்கரியம் பண்ணு, உபயுக்தமா அத்தியனம் பண்றது, ஆச்சாரசீலாம் இருக்கு. அது மாதிரி ராக மாளிகையில அங்க பட்டர் இருக்க, இவர் ஏதாவது திருமணப்பள்ளியில பண்ண பிரசாதத்தை கொண்டு வந்து பெருமாள் சன்னதியில ஏழை பண்ணார் அப்படின்னா இவர் இருந்தா நீரே இது பண்ணும். அதாவது அர்ச்சனை பண்றாரு, அர்ச்சனை பண்ணும்போது நீரே சொல்லணும் நான் திருத்துவாயை போடுறேன் அப்படிங்கிறார். அவ்வளவு நல்லா ராகமா சொல்லுவார். அது மாதிரி ஒரு மனுஷன் தைரியசாலி. அதனால நீ திருவள்ளூர்ல பிரதானமா திருவள்ளூர் கைங்கரியம் பண்ண. மற்ற நாள் உற்சவங்கள் தட்டுப்பாடு வந்துன்னா ஆதனூர் குலபோதங்குடி அகோபுரத்துக்கு போய் நீ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு ஐடிங்கர் நியமனம். இது பரமர்ப்பணம் ஆனவுடனே ஐடிங்கர் நியமனம். ஐடிங்கர் சாட்சிட்டாருன்னு அது மாதிரி அவர் கைங்கரியம் பண்ணிருந்தார். அப்போ ஆதனூர் குலபோதங்குடியில கைங்கரியம் அங்க தட்டுப்பாடு வந்தா இங்க திருவள்ளூருக்கு மனுஷா கரைச்சிருவா. ஆதனூர் குலபோதங்குடிக்கு எப்பயும் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும். அதனால அங்க போய் மாச கணக்கில் தங்கி இருக்குது. அப்புறம் ஏற்கனவே ஒரு சில வருஷ கணக்கில் அங்கேயும் நடுவில் தங்கி இருந்தார். அப்போ திருக்குழந்தையில பாட்டாச்சாரியர்கள் இருப்பா, சுயமாச்சாரியால் அதிகம். திருக்குழந்தையில ஆச்சாரி பூஷா சமாஷ பிரசம்லாம் பண்ணி வச்சிருக்க கிரகஸ்தான் நிறைய பேர் இருக்கிற இடம். அப்போ கதாதரபுரம்ன்ற இடத்துல இவர் தங்கிட்டு அவளுக்கும் அங்க திருக்குழந்தையிலையும் அடிக்கடி இவருக்கு ஏதாவது கைங்கரியம் கிடைக்கும். ஆகனூர் குலபோதம் பிடிக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தார். எதுக்கு சொல்றேன்னா அவ பாட்டாச்சாரத்துல இவரை நிமந்திரணத்துக்கு வைப்பா. ஒரு சில நாள் அவாத்துல தட்டுப்பாடு வந்தா இவரே கூட அவளுக்கு இது பண்ணுவார். அது மாதிரி எதுக்கு சொன்னா அப்ப அப்பா அங்க தங்கியிருக்க திருக்குழந்தையில
தமிழ்நாட்டுக்கு போன போது அங்க தங்கி இருந்திருக்கேன். அப்போ போய் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீபாஷத்தை நன்னா பிரவச்சனம் பண்ணிதான் 30 திருநாமங்களை பார்த்துருக்கேன் நான் சொன்னேன். அப்பாவுடைய ஒரு 28-30 வயசு அப்படின்னு சொன்னா இப்ப ஏறக்குறைய 70 வருஷம் முன்னாடி இருந்த ஸ்திதி இது. கற்போர் புரிசை, கற்றவர்கள் வாழ்விடம், பண்டிதர்கள் வாழ்விடம். நீ தேசிக ஸ்தோத்திர பாடத்துக்கு வியாக்கியானங்கள் சாட்சவாலாம் திருக்குறளையை சேர்ந்தவா. பிராச்சீன வியாக்கியானங்கள், சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள், உயர்ந்த வியாக்கியானங்கள் இருந்தவாலாம் திருக்குறளையை சேர்ந்தவா. அப்படிப்பட்ட வித்வான்கள் கூடியிருக்கிற இடம், ஸ்ரீரங்கத்தை விட அதிக வித்வான்களை கொண்ட இடம் அது. அதனால கற்போர் புரிசை கனகமாலி. அப்பா அந்த திருவரங்க, அதாவது திருக்குழந்தைக்கு 2 வளம் இருக்கு. நீர் வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, காவேரி போடுறது, அங்கங்கு சோலைகள், பாக்கு மரங்கள், வெத்தலை தோட்டங்கள், குயில்கள் போகிறது எல்லாம் இருக்கு. அதுவும் கும்பகோண வெத்தலைன்றது அவன் பாரதியார் இருக்கு சொன்னான். இந்த பாட்டிலையும் இருக்குது. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெத்திலைக்கு மாறு கொள்ளுவோம்னு சொன்னான். பண்டமாற்று சொல்ற போது கங்கை கரையில கோதுமை விளையுது, காவிரி கரையில வெத்தலை முதலியவை வளருது. நாங்க வெத்தலையை அவளுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கோதுமை வாங்கிப்போம்னு சொன்னான் பாரதி. அது மாதிரி அப்படிப்பட்ட நீர்வளம், நிலவளம் எல்லாம் இருந்தும் பண்டிதாள் இல்லைன்னா அந்த தேசம் உயர்ந்தது இல்லை. இன்னும் ஒரு சில திவ்ய தேசங்களுக்கு போனா, நாம சின்ன வயசுல போன திவ்ய தேசங்கள்ல அதே மண்டபங்கள் இருக்கு, அதே பெருமாள், அதே சாத்துப்படி, ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. கோவில்கள் அப்படியே இருக்கு, அந்த மண்டபங்கள் அப்படியே இருக்கு, அந்த பெருமாளுக்கு சாத்துப்படியும் அப்படியே சாத்துறா. அத திருவேந்திபுரம் போனா இப்படிதான் சாத்துப்படி, அது மாதிரி திருக்குழந்தைக்கு போனா இப்படி சாத்துப்படின்னு அந்த சாத்துப்படிலாம் அப்படியே இருக்கு, ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. அது அந்த கோவிலுக்கு எவ்வளவு அழகா குறைக்கிறதுன்னா, வேதாதீனம் பண்றதுக்கு பாராயணத்துக்கு மனுஷா இல்லை, பிரபந்தத்துக்கு பாராயணத்துக்கு மனுஷா இல்லை. யாரோ மொபைல் போனை வச்சுட்டா ஏதோ ஒரு சில இடங்கள்ல 2 பேர் சொல்லிட்டு இருக்கா. அந்த மொபைல் போன் வச்சுட்டு சேவிக்கிறதுக்கு மனுஷா இல்லை. மொபைல் போன் வச்சுட்டு ஏழாமடமா சேவிக்கிறவாளும் இருக்கா. ஒவ்வொரு கம்பத்திலையும் சார்ந்துட்டு ஒவ்வொரு பெரியவா உட்காண்டான்னா எப்பேற்பட்ட கணப்பாட்டிகள், எப்பேற்பட்ட அருளி செயல் வித்வான்கள், தமிழ் பண்டிதாள். பெரும்பாலும் அருளி செயல் தெரிஞ்சவா மொத்த பேரும் ஏதோ மனப்பாடம் பண்ணுவா இல்லை. அவ தமிழ் பண்டிதாளா இருப்பா, ரிட்டையர்டு தமிழ் வித்வான்களா இருப்பா, இல்லைனாலும் தமிழை முறையா படிச்சவாளா இருப்பா, பகவத்கீதை அதிகாரிகளா இருப்பா. அது ஒண்ணு மிஸ் ஆயிருக்கிறத பார்த்தாலே இப்ப எவ்வளவு சோபை குறைஞ்சி போச்சு. அப்படின்னா அந்த கல் மண்டபங்களை விட எல்லாத்த விட சோபை, கோவிலுக்கு சோபை கொடுக்கறது பாராயணத்துக்கு தெரியுது. அதனால அது ரொம்ப முக்கியம்ன்றதுனால அதையும் சேர்த்து சொல்ற. கற்போர் புரிசையை கொண்டது. மற்றபடி இன்னும் எத்த செய்யுது என்று சொன்னால், குன்றா மதுமலர்ச்சோலை, குன்றாத மதுமலர்ச்சோலை, குன்றாத மது, குன்றாத மலர், குன்றாத சோலை. இதை 3 இடத்துலையும் சேர்த்துக்கலாம். குன்றாத மது, எதிலே மலர்களிலே இருக்கக்கூடிய தேனானது குன்றாமல் இருக்கிறது. 10 பூல ஒரு பூல தேன் இருந்தது, ஒரு பூல தேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. குன்றாத மதுவை கொண்ட மலர்கள். குன்றாத என்பது மதுவில சேர்த்துக்கலாம், அல்லது குன்றாத மது மலர்கள். அப்படின்னா அகால பலினோகுஷான்னு சொல்லி எம்பெருமான் திரும்பி ஏந்தினா பட்டாபிஷேகம் பண்ணார் ராமன். அகால பலினோகுஷ்ணா, சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்றதே போயிடுச்சு அயோத்தியில. அதாவது பெருமாள் ஆள்றதுக்கு முன்னாடி சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு ஒண்ணு உண்டு. இப்ப என்ன பண்றோம், மாம்பழம் இந்த 2 மாசம் இந்த வசந்த ருத்துலதான் மாம்பழம் அப்படிலாம் சொல்றேன். அப்படி கிடையாது. அகால பலினோகுஷாக, எல்லா காலத்திலும் ராமன் ஆண்டு கொண்டிருந்த போது எல்லா காலத்திலையும் எல்லா பழங்களும் பூத்தன, எல்லா பூக்களும் கிடைச்சது. டிசம்பர் பூனா டிசம்பர் மாசத்துல வரும், அப்படி இல்லை. எல்லா காலத்திலையும் எல்லாம் கிடைச்சது, சமுத்திரம் இருந்ததுன்னு சொல்ற மாதிரியாக இந்த ஊருக்கு சீசன் கிடையாது. எல்லா நாளுமே வசந்த ருத்து. கும்பகோணம் எப்படி இருக்குன்னா, அந்த நதியும் சோலைகளும் ஷட்ருதுக்கள் கொண்ட இந்த பாரத தேசத்துல பெரும்பாலும் வசந்த ருத்துவேதானோ இந்த ஊர்ல என்று சொல்லும்படியாக இருக்கிறது. குன்றாத மலர்கள், அதிலே குன்றாத மது, குன்றாத சோலை. சோலைகளும் சோலைக்கும் குறைவில்லை, சோலையில் இருக்கக்கூடிய மலர்களுக்கும் குறைவில்லை, மலர்களிலே தேனுக்கும் குறைவில்லை. அப்படிப்பட்ட குன்றா மதுமலர் சோலை, குன்றாத மது, குன்றாத மலர், குன்றாத சோலைகளை உடையது. அப்படிப்பட்ட, ஏன்னா அவற்றுக்கெல்லாம் பகவானுடைய கடாட்சம் பெற்ற இடம் இது. நிறைய விதேசங்களை பெற்ற இடம். பகவான் பாகவதாருடைய
சமுத்தினாலே சுபிக்ஷம் தெரியுது. வன்கொடி படப்பை அழகிய பொடிகளை கொண்ட நீர்நிலங்கள். வன்னா ரெண்டு சொல்லினாங்க. ஒண்ணுனா அது வல்லினம், வன்மை இனம் அப்படி ஆயிடும். வண்ணா அழகிய என்று அர்த்தம். மூணு சொல்லின்னு போனா அழகிய என்றும். அழகிய கொடிகளை உடைய கொடிகளை கொண்ட நீர்நிலங்கள். படப்பை என்பதற்கு நீர்நிலம் என்று பெயர், அல்லது படப்பை என்பதற்கு தோட்டம் என்று பொருள். அழகிய கொடிகளை உடைய நீர்நிலங்கள் அல்லது வெற்றிலை கொடி தோட்டங்கள். ஏன்னா கும்பகோணத்துல வெத்தலை கொடி தோட்டம் ரொம்ப பிரசித்தம். வெற்றிலை கொடி தோட்டங்களோடு கூடின பயிர், சென்னல் பயிர்கள் விளையக்கூடிய இடங்கள். எங்க பார்த்தாலும் சென்னல் விளையிறது, நெல் பயிர் விளையிறது, அங்கங்க வெத்தலை தோட்டங்கள். அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய வன்கொடி படப்பை. அதாவது வன்கொடி செழுமை. வன் என்ற சொல்லுக்கு அழகு, செழுமை என்ற அர்த்தம். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது வறுப்புணல் பொன்னி, வந்து கொண்டிருக்கிற புனல். அதாவது அதை வினைத்தொகையாக கொண்டு வந்த புனல், வரப்போற புனல்னு சொன்னா ஜீவனத்தின்னு சொல்லலாம். ஆனாலும் இப்ப வந்து கொண்டே இருக்கிற புனல் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஜலம் போயிட்டே இருக்கு தொடர்ந்து. ஜீவநதி, காவேரி என்பது ஜீவநதி. இப்ப ஜீவநதி இல்லாம போயிடுது. ஈரோட்டுக்கு அப்புறம் அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றா. அந்த அளவுக்கு அதுல கழிவை சேர்த்து விட்டுறா. ஆனாலும் அது சுத்தமான கங்கையில் புனிதமான காவேரி. எப்பொழுதும் நம்ம பகவத் விஷயங்கள்ல தெளிவா இருக்கும்போது ஆனந்தம் கட்டுப்படலைன்னா அதுக்கு காவேரி கொடுப்பா. ஆனந்தம் கட்டுப்படாத ஆனந்தம் பகவதன் கொடுத்து சொல்லும்போது கட்டடங்கா காவேரி போலே ஆனந்தம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கட்டடங்கான கரைகானா காவேரி, கட்டடங்கா காவேரி, அடங்க மாட்டா காவேரி. அவ ஒவ்வொரு வருஷம் தானா தனக்கு கரை அமைச்சுக்கோ, நம்மளால கரை அமைக்க முடியாது, அவளா அவளுக்கு கரை அமைச்சுக்கோ என்றெல்லாம் சொல்றா. அப்படி ஜீவநதியா இருந்தது, இப்ப கெட்டு போச்சு. வறுப்புணல், வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜலத்தை உடையது. பொன்னி, பொன்னி என்று சொன்னதுனாலே பொண்ணு மாத்திர அர்த்தம் இல்லை, அதுக்கு சந்தனம், அகில். அகில்ன்றது ஒரு மரத்தோட வாசன திரவியம். சந்தனம், அந்த மாதிரி முத்துக்கள். முத்துக்கள் எப்படி அப்படி சொன்னா மலையிலிருந்து உண்டாகும், மலையிலேருந்து முத்து உண்டாகும். அது மாதிரியாக மூங்கிலேருந்து, முத்தின மூங்கில் 100 வருஷம் 200 வருஷம் மூங்கில் இருந்தா அந்த மூங்கில உடைச்சா கனவுல இருந்து முத்து கொடுக்குறோம், யானை தந்தத்திலேருந்து முத்து கொடுக்குறோம். அதனால முத்து பல இடங்கள். சமுத்திரத்துல சிப்பியிலேருந்து முத்து உண்டாகும், சிப்பியிலேருந்து முத்து உண்டாகும், மூங்கிலேருந்து முத்து உண்டாகும், மலைகளிலிருந்து முத்து உண்டாகும். இந்த காவேரியில் வரக்கூடிய முத்துக்கள் பொன்னி. பொன்னின்னு காவேரிக்கு பேரு. பொன்னின்னு அரிசிக்கு கூட பேர் வச்சான். காவேரி பேர் தான் அரிசிக்கு வச்சான். அந்த பொன்னி அரிசி இப்ப இருக்கிறது இல்ல. உபநயனத்துக்கு முன்னாடி பொன்னி அரிசி சாதத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு ராத்திரில அதை ஒரு ஜலம் குத்தி வச்சுட்டு காத்தால எழுந்து குளிச்ச உடனே, சீக்கிரம் குளிக்க சொல்லிட்டு திருமண உடனே அந்த பழைய சாதத்தை ஜலத்திலேருந்து வெறும் ஜலத்தை போட்டு வைப்பா. அது என்ன கெட்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை போட்டுட்டு கொஞ்சம் அடிவண்டி சாத்தும் வந்து அந்த கடுகெல்லாம் ஊறி இருக்கும். அந்த அடிவண்டி சாத்தும் போதை குத்திடுவா பிரம்மச்சாரி பசங்க. அதாவது உபநயனம் ஆகாதவருக்கு, உபநயனம் ஆயிட்டா அதை பண்ண மாட்டா. உபநயனம் ஆகாத குழந்தைகள் பாடியெல்லாம் உபநயனம் ஆகாத போது இதை ரெட்டீனா காத்தால இருந்து உடனே அந்த பின்னை வேணும்ட்டே, அதாவது மீந்து போற ஜலத்தை ஜலம் கொட்டுறது இல்லை, வேணும்ட்டே ஜலம் கொட்டி வைக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடிச்சு ஜலம் கொட்டி வச்சு பொன்னி காரரிசி இது ரெண்டா பழவேர்ல வளரும். அந்த பொன்னி காரரிசி இது ரெண்டுத்தையும் ஜலத்தை கொட்டி வச்சுட்டு மத்த நாள் காத்தால அந்த பழைய போட்டு அந்த ஷாத் வந்து கொஞ்சம் அடிவண்டியை வச்சு வைப்பா. அந்த அடிவண்டி ஷாத்துல பிழிஞ்சு போட்டு ஷாத்து சொல்லு 500 பாட்டு, ஒவ்வொரு பாட்டையும் 200 பாட்டையும் ஒவ்வொரு தடவை 10 தடவை சொல்லு அப்படின்னுப்பா. இன்னைக்கு மொத்தம் இது லீவு நாள், இன்னைக்கு மொத்தம் சொல்லலாம் அப்படின்னு. அப்படின்னா ஏறக்குறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அப்படின்னா அந்த அரிசியும் அவ்வளவு உரப்பா இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு காத்தால 100 பாட்டு, மத்தியானம் 100 பாட்டு, சாயங்காலம் 100 பாட்டு லீவு நாள் அப்படின்னு சொன்னா அந்த 100 பாட்டு ஒவ்வொன்றுத்தையும் 10 தடவை அப்படின்னா 1000 தடவை 1000 பாட்டு சொன்னதுக்கு சமம். அந்த பழைய போட்டு அந்த அடிவண்டி சாப்பிட்டு குத்தி சாப்பிட சொல்லிட்டு உட்காந்து வச்சுக்கோன்னா நமக்கு பசியே. அதுவும் எப்படி சொல்லணும், வாயை விட்டு சொல்லணும், உரக்க சொல்லணும், நிதானமா சொல்லணும், வேக வேகமா சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு தப்பு வந்துடும், சந்தேகம் வரும். அது இல்லாம சொல்லணுன்றதுக்கு அந்த பழைய போட்டா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து சொல்ல முடியும். எதுக்கு சொல்றேன்னா பொன்னின்னு பேரு.
அந்த அரிசிக்கு பேர் இந்த காவிரி ஆத்தோட பேரு தான் வச்சிருக்கான். அது பொண்ணை பொழிச்சுட்டு வர்றதுனால, பொண்ணுன்னா அந்த பொண்ணுன்ற சப்தத்துக்கு தங்கம்னு அர்த்தம் இல்லை, அதாவது தங்கத்தை போன்ற உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் சொல்றது. சந்தனம், அகில், அத மாதிரி முத்துக்கள். முத்து வந்து இங்க மலையிலேருந்து அடிச்சுன்னு வரக்கூடிய முத்துக்கள். அது மாதிரி யானை தந்தங்கள். யானை தந்தம் எப்படி வருதுன்னா, மொத்தம் அந்த மலைநாடு கர்நாடகத்துல மலை அதிகம், காடுகள் அதிகம். அந்த காவேரி இருக்கிற இடத்துல காடுகள் அதிகம், அங்க சிங்கங்கள் அதிகம். அந்த சிங்கங்கள் எல்லாம் யானையை அடிச்சு சாப்பிடும் மாம்சத்தை. அதுக்கு தந்தம் தேவையில்லை. அப்போ அத தந்தம் எல்லாம் ஊழ்ந்துடும். அது காவேரி ஜலம் அடிக்கிற பிரவாகத்துல தந்தங்கள் எல்லாம் காவேரி ஜலத்துல வரும். நினைச்சு பாருங்க, சம்பத்து இருந்தது. அதாவது அவளுக்கு பொன்னின்னு பேரு. அகில், சந்தன மரங்கள், தந்தங்கள், முத்துக்கள் இவையெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடிய காவேரி. அந்த பட்டர் கூட ஒரு ஸ்லோகத்துல சாட்சியார், சமுத்திரத்தை நதநதி பதிகி என்று. சமுத்திரம் கணவன், ஆறு மனைவி. அப்ப காவேரி ஆறு மனைவி, கிழக்கு நோக்கி போறதுக்கு நதின்னு பேரு. அதனால இது பெண் நதி. ஆணாறு பெண்ணாறு. நதிகளை நம்ம தேச நதிகளை ஆண் நதி பெண் நதின்னு பிரிப்பார்கள். காவேரி என்பது பெண் நதி. கிழக்க நோக்கி வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகளுக்கு நதின்னு பேர். அது பெண் நதி. நதிகளுக்கு எல்லாம் கணவன் கடல். ஏன்னா நதி என்பது கடலை போய் சேர்ந்தே ஆக வேணும் அப்படின்றதுனால. அப்ப பிராட்டி வந்து பார்க்கடல்ல பிறந்தார். அப்ப காவேரி அம்மா ஆறா. பார்க்கடல் அப்பா, காவேரி அம்மா. அப்போ ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார் இருக்கா. இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாச்சியார் வந்து காவேரிக்கு பொண்ணு. பழைய காலத்துல பொண்ணுக்கு சீர்வரிசை பண்றதுன்னா, கல்யாணத்துக்கு போது சீர்வரிசை பண்றது, பிரசவம் பார்க்கறது, சீமந்தத்துக்கு வரிசை எடுக்கிறது, கார்த்திகை எண்ணெய் இதுக்கு அனுப்புறது, கார்த்திகை சங்கராந்திக்கு கண்ணுக்குடிக்கு பணம் அனுப்புறது மாத்திரம் இல்லை. அவ பிறந்தாதுக்கு வந்துட்டு போனான்னா வடம் அப்பெல்லாம் அது இது என்ன இருக்கும். இந்த தாயா இருக்கிறவங்களுக்கு பொண்ணுக்கு எவ்வளவோ செஞ்சாலும் அவளுக்கு மனசுக்கே வராது. மூட்டை மூட்டையா கட்டி எடுத்து போய் கொடுப்போம். இப்ப போகும்போதும் கொண்டு போய் கொடுப்போம். பொண்ணு ஆத்துக்கு வந்து திரும்பினானா வடம் அப்பலாமே பிடிச்சி நீ வீட்டுக்கு கொடுப்போம், வெத்தல் போட்டு கொடுப்போம். இது மாதிரி அந்த பெண் விஷயத்துல தாய்க்கு எவ்வளவு சீர்வரிசை பண்ணாலும் போருன்ற எண்ணம் வராது. அதாலேயே பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருதுன்றது லோகத்துல உண்டு. அது அவளுடைய இயற்கை, அது இருக்கட்டும். இப்ப இந்த காவேரி நதியானவள் ரங்கநாச்சியாருக்கு அம்மா. அதனால அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும், ரங்கநாயகிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவளுக்கு திருப்தி இல்லை. அதனால அப்படின்னா அந்த கர்நாடகத்துல இருந்து சந்தனத்தையும், கர்நாடக மலையில இருக்கக்கூடிய முத்துக்களையும், அகிலையும், கர்நாடகத்தினுடைய காடுகள்ல இருக்கக்கூடிய சிங்கங்கள் யானை அடிச்சு சாப்பிட்டு போட்ட தந்தத்தையும் அடிச்சுட்டு போய் ஸ்ரீரங்கத்துல ஒதுக்கிடுறா அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார். அத மாதிரியாக வருபுணல் பொன்னின்னு பேர் அவருக்கு. மாமணி அலைக்கும் முத்துக்களை குவிக்கக்கூடியது. அப்படி சென்னல்வன் கடனை திகழ்வனம் உடுத்த. இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா, சென்னல் இந்த திருக்குழந்தையை சொல்லும்போது ஆழ்வார்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுவாக சோழ நாடு சோறுடைத்து என்றும் நெற்களஞ்சியம், இந்தியாவின் நெற்களஞ்சியம்லாம் சொல்றான். இதுவரை சொல்லியிருக்கான். அந்த ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய தண்டக பூமியா இருக்கிறதால அங்க விளையிற அரிசிக்கு எவ்வளோ வந்து மாட்டு கொண்டு வந்தா. கல்யாணம் ஆன புதுசு சங்கராதி வந்து சக்கரை பொங்கல் பண்ண சொல்றா. அவ வெள்ளமே போட மறந்துட்டான்னா கூட குறைச்சு போட்டுட்டியோ வெள்ளம். ஸ்ரீரங்கத்து அரிசியா இருக்கா அப்படின்னா அதிசயோக்தி. எதுக்கு சொல்றேன்னா, ஸ்ரீரங்கத்து அரிசியில சக்கரை பொங்கல் பண்ணிட்டா அப்படின்னா, வெள்ளம் போட மறந்துட்டா கூட மாமியாரா இருக்கோ குறைச்சி போட்டியா நீ வெள்ளம் அப்படின்னு கேட்கலாம். அத மாதிரி மயிலாப்பூர் பக்கத்துல கணத்துல உப்பு ஜலம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு உப்பு போடாட்டா கூட குறைச்சி போட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த கந்தக பூமி, அந்த நெல்பயிர், அந்த நெல்லுக்கு உண்டான சக்தி, டேஸ்ட் எல்லாத்தையும் வர்ணிக்கிற வழக்கம் உண்டு. அதுவும் இந்த திருக்குழந்தை சொல்லும்போது இவரும் யாரு நம்மாழ்வாரும் கூட சாட்சிக்க. சீரார் சென்னல் கவரி வீகம் செல்நீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேனம் மானே. சீரார் சென்னல் கவரி வீகம் செல்நீர் திருக்குழந்தை. சீரார் சென்னல்
இங்கேயே சென்னல் பிரயோகம். இவரும் கலியன்னு சாய்க்கிறார். அவருக்கு சீரார் சென்னல், சென்னல்னு சொல்லிட்டு போவேன். அதுனா சீரார் சென்னல். அந்த சீர் என்ன, சீர் மிகுந்திருக்கிற சென்னல், அது அச்சேதன சுவாமி. அதுக்கு போய் நான் சீரார்னு சொல்றேன்னா அது கேவலம் ஒரு பயிராக வளர்ந்து நெல்லை கொடுத்து சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, அது கவரி வீசுறது. 6 அடி உயரம், அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்கிறது, அசையிறது. அசையறதால வரக்கூடிய காத்து அமுதன் மேல படுறது. அப்போ தூரேந்து திருவாலவட்ட கைங்கரியம் கவரி வீசுற காரியத்தை சென்னல் பயிர்கள் திருக்குழந்தையில பண்றதுன்னு காகேஷ். அதனால சீரார் சென்னல். அச்சாவதார கைங்கரியத்தை சென்னல் பயிர்கள் செய்கின்றன. அது மாத்திரமில்ல, அங்க சாய்கிற 6 ஆழ்வாருக்கு சென்னலுக்கு சீர்மயாவது நம்பிள்ளைன்றவர் அதுக்கு வியாக்கியானம் பண்ற. ஈடு 36,000 அது ஒண்ணு, பாசுரத்திலேயே இருக்கிறது ஒண்ணு. சென்னல், சீரார் சென்னல், கவரி வீசுறதுனாலே சீரார் சென்னல். அது மாத்திரமில்ல, சென்னலுக்கு சீர்மயாவது 6 ஆழ்வாருக்கு அமுதுபடியாகிற சீர்மை. தஞ்சாவூர்ல தான் விளைச்ச பயிர்ல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு மீதி நெல்ல தேசத்துக்கு மொத்தம் அனுப்புவார். அப்ப திருக்குழந்தை தஞ்சாவூர்ல இருப்பா, வெளியூர்ல இருந்து அரிசி வாங்க மாட்டான், நெல் வாங்க மாட்டான். அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல சோழ நாட்டுல இருக்கவா அவாவால் இருக்கிற நிலத்தை உள்ளூர்ல உண்டாகிற அரிசியை சாப்பிட்டு தனக்கு மீந்ததான் வெளிநாட்டுக்கு அனுப்புவார். அப்படி இருக்கிறாங்க. அது திருக்குழந்தையில விளையிற அரிசி தான் திருமணப்பள்ள அமுது பண்ணப்பட்டு 6 ஆழ்வான் அதை அபிஷேகிக்கிறான். அப்போ அவனுக்கு அமுதுபடியாகிற பெருமை. அப்படின்னா வெளியூர்ல இருந்து கடையில வாங்கிய 6 அந்த திருக்குழந்தையில விளையிற நெல்லை கொண்டு அரிசியாக்கி அதுலதானே பெருமாள் அபிஷேகிற. ஆகினால இதுவும் ஒண்ணு காட்டு. கவரி வீசுறதுன்றது பாசுரத்துல இருக்கு. அது மட்டுமே இல்லை, சென்னலுக்கு சீர்மையாவது 6 ஆழ்வாருக்கு அமுதபடியாகிற சீர்மை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அப்படிப்பட்ட சென்னல்களுடையது செழுமை மிகுந்த நிமிர்கொடி குன்றா மதுமலர்ச்சோழ வன்கொடி படப்பை வருபுணல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னல் ஒன்கழனி திகழ்வனம் உடுத்த, சென்னல் ஒன்கழனி திகழ்வனம் உடுத்த. ஆகினாலே சீரார் வீசும் கவரி சென்னல் ஒன்கழனி அழகான கழனி. கழனின்னு வயல் நலங்கள்னு பேரு, வயலுக்கு பேரு, வயல்வெளிகளுக்கு பேரு. ஆகினாலே சென்னலை விளைவிக்கக்கூடிய அழகிய கழனிகளோடு திகழ்கின்ற வனம் உடுத்த, வனத்தாலே சூழப்பட்ட. வனம் உடுத்த என்ற பாடமும் இருக்கு, வனம் கொண்ட அப்படின்னு அர்த்தம். ஆனா வனம் உடுத்த அப்படின்னு சொன்னா அங்கங்க காடுகளும் இருக்கு. அப்படிப்பட்ட கற்போர் விசை பண்டிதர்கள் இருக்கக்கூடிய தேசம். இதனாலே இயற்கை வளம் மாத்திரம் இல்ல, பண்டிதர்கள் எழுந்தல் இருக்கிறதால இருக்கக்கூடிய நீர்மை இது அதை விட உயர்ந்தது. அப்படிப்பட்ட கற்போர் குடிசை கனக மாளிகை, கனகத்தாலே செய்யப்பட்ட பொன்னாலே இழைத்த மாளிகைகள். அதான் பொன்னாலேயே மாளிகை பொன்னால் அர்த்தம் இல்லை. அப்படின்னா மினுமினுக்கக்கூடிய வீடுகள், அழகான வீடுகளை கொண்டது. கனக மாளிகை நிமிர் கொடி விசும்பு இளம்பிறை துவக்கம். அந்த மாளிகை மேலே இருக்கக்கூடிய கொடிகள் இருக்க, அந்த கொடிகள் நிமிர்ந்து ஆகாசத்துல போகக்கூடிய இளம்பிறையை துவக்கும், தடுக்கும். அப்படின்னா இதுவும் மிகைப்படுத்தி சொல்ற அதியோக்தி. உப்பரிகளிலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கொடிகளானவை ஆகாசத்திலே தெரியக்கூடிய இளம்பிறையை தொடும்படியாகவும் இளம்பிறையை போகாம தடுக்கும்படியாகவும் டிராபிக் ஜாம், அதான் சந்திரனுக்கு டிராபிக் ஜாம் பண்ணும்படியாக வழி தடத்தை மறிக்கும்படியான கொடிகளை உடையது. அப்படிப்பட்ட நிமிர் கொடி விசும்பில் இளம்பிறை துவக்கும் செல்வம் மல்குதன் திருக்குழந்தை. இப்படிப்பட்ட சகல விதமான வனம், கொடி, நதி, சென்னல் பயிர்கள், வித்வான்கள், உப்பரிகைகள், மாளிகைகள், இப்படிப்பட்ட செல்வம் கொண்ட செல்வம் மல்கு. ஒரு இப்ப வேணா கெட்டு போச்சு, ஆழ்வார் காலம் வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய மல்கி இருக்கக்கூடிய தென்திரு குழந்தை. அந்த குழந்தையிலே அந்தனர் மந்திர மொழி உடன் வணங்க நிறைய பிராமணர்கள், நிறைய பரமைகாந்திகள், வேதாத்தியனம் பண்ணவர்கள்,
அதான் சொன்னேன், இவ்வளவும் இருந்து கோவில்ல. நான் திருப்பி சொல்றது என்னன்னா, பல திவிதேசங்கள் 40 வருஷம் முன்னாடி 35 வருஷம் முன்னாடி அடியும் சேவிச்ச அந்த திவிதேசங்கள் இன்னும் கேட்டா பணம் வந்து கோவில்கள்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கா, அது பண்ணிருக்கா, இது பண்ணிருக்கா, கீழே எவ்வளவோ அழகு காரியம்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஆனா அந்த கல் மண்டபங்கள் அப்படியே இருக்கு, பெருமாள் அப்படியே இருக்க, ஆழ்வார்கள் சன்னதி அப்படியே இருக்கு, சாத்துப்படி அப்படியே பண்ணிருக்கா, மாலைகளுக்கு குறவுல புஷ்பம் நிறைய சாப்பிடலாம், எல்லாம் இருக்கு, ஒண்ணு மிஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு சாதாரண பஞ்சபருவம் உற்சவம், வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு, சனிக்கிழமை பெருமாள் புறப்பாடு, மாடவீதி புறப்பாடுன்னு சொன்னா இருந்த வேத பாராயண கோஷ்டி, பிரபந்த பாராயண கோஷ்டி இன்னைக்கு பிரம்மோத்சவத்துல கூட இல்லை. இருந்தாலும் அவன் பாவம் மொபைலை வச்சுட்டு வல்லினத்துக்கு மெல்லினம் சொல்லிட்டு இருக்கா பாவம். அந்த கதிக்கு வந்தவொடனே அழகு போயிடுது, உற்சவம் அழகு போயிடுது. கம்பன் சொல்றான், இப்படிப்பட்ட வேதாத்தியனம் இல்லை, இப்படிப்பட்ட தமிழ் பிரபந்தங்கள் இல்லை, பண்டிதர்கள் இல்லை, வேத மோதிய அந்தணர்கள் இல்லாட்டா கோவில்களுக்கு அழகு போயிடும் அப்படின்னு சொல்றான். பாட்டு எழுதிருக்கான் ஷடகோபரந்தாதியில. ஏற்கனவே இருந்த அழக உற்சவத்தினுடைய ஏதோ புத்தகம் எழுதி வச்சுட்டு ஆழ்வார் திருநகர்ல பெருமாள் போயிட்டு ஆழ்வார் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. 108 திவ்யதேசங்கள்னா அங்கங்க கட்டப்பட்டிருக்க கோவில்களுக்கு மெருகேற்றிட்டு போயிட்ட தன்னுடைய பிரபந்தத்தை கொடுத்து அப்படின்னு சொல்றான் கம்பன் ஷடகோபரந்தாதியில. அப்படி அந்தனர் மந்திர மொழியுடன் வழங்க பிராமணால் நிறைய சேவார்த்திகள் அவ வந்து சேவிக்கிறது, பக்தியோட பாமர ஜனங்கள் சேவிக்கிறது, அவளுக்கு இவ உபதேசம் பண்றது, அவ அங்க இருக்கக்கூடிய வேத மந்திரத்தை கேட்கிறது. அதனால நித்தியாராதனங்கள் உற்சவங்கள் குறவில்லாம நடக்கிறது. இதனால ஒரு சாநித்தியம் பகவானுக்கு. அப்போ சாநித்தியத்தோட பகவான் எழுந்துட்டான். அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க. இப்படிப்பட்ட அந்த இடத்துல ஆடு அரவு அமளியில் அரிதுயில் அமர்ந்த பரம, ஆடு அரவு அமளி அரிதுயில் அமர்ந்த எல்லாம் ஆலையே இருக்கு. ஆடு ஆடக்கூடிய, அரவு அனந்தாழ்வானாகிற, அமளி அமளினா சட்டசபையில் எதிர்கட்சி தலைவருடைய சொக்காய் கிழிக்கப்பட்டது, கிழிந்த சொக்காயுடன் கவர்னர் மாளிகையை நோக்கி விரைகிறார் எதிர்கட்சி தலைவர். அந்த அமளி அதே அமளிதான். அமளின்னா பெரிய அழகரம் தான். அந்த அமளின்னா ஆரவாரம்னு அர்த்தம். இங்க அமளின்னா படுக்கைக்கு பேரு. இங்க அமளி சப்தம் ஒரே சப்தம் ஒண்ணுதான், அர்த்தம் வேற. ஆடரவு ஆடக்கூடிய அரவு. அவன் மூச்சு விடுறான், அனந்தாழ்வான் மூச்சு விடுறான். அது மேல பகவான் வேற சயனிச்சுட்டு இருக்க, தொட்டுல குழந்தை படுத்துட்டு இருக்கா மாதிரி அவன் மூச்சு விடுறான். மூச்சு விடும்போது தொட்டில ஆட்டி விடுற மாதிரி இருக்கு. அப்போ பகவான் வந்து ஆக்சுவலா தொட்டுல குழந்தை படுத்துட்டு இருக்கா மாதிரி பகவான் சயனிச்சுட்டு இருக்கான். ஆடு அரவு எங்க ஆடுறது அப்படின்னா வியாக்கியா நாம தான் ஆடு அரவுன்னா அவன் ஆடினான்னா, அனந்தன் ஆடினான்னா எப்படி பெருமாள் அதில் படுத்துக்க முடியும் நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கு சூட்சமா வியாக்கியானம் பண்ண, நமக்குலாம் வியாக்கியானம் பண்ணவே வராது. எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டா அது எப்படி சுவாமி ஆடிட்டு இருக்க அரவுல பெருமாள் படுத்துட்டான்னா அப்ப எப்படி அவனால படுத்துக்க முடியும்னு கேள்வி கேட்டா, அவன் டான்ஸ் ஆடல, அவன் மூச்சு காத்து விடுறதுல இவர் படுத்துட்டு இருக்கிறது இவன் ஆடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு மூச்சு காத்தை தீர்க்கமா இழுத்து விடுறான் அவன். அதுல பகவானுடைய திருமேனியும் குழுங்கிறது, அதாவது தொட்டுல குழந்தை படுத்துருக்கா மாதிரி இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனால ஆடக்கூடிய அரபு அனந்தாழ்வானுடைய அவனுக்கு ஏன் ஆடுறான் அப்படின்னா அவனுக்கு கைங்கரியம் இப்படி வாச்சுதே, அவனுடைய ஸ்பர்சம் எப்பயும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தினாலே பகவானுக்கு எப்பயும் கைங்கரியம் பண்ற சந்தோஷத்தினாலே, அதாவது அனந்தகளோட விஸ்வக்சேரன் முதல்ல அனந்தன் அவனை தான் சொல்றோம். அதனால அப்படி யதோஜிதம் சேஷ இதே ஜனைஹி, சேஷன் என்கிற சொல்லாலேயே சொல்லப்படுகிறான். ஆதி என்பது விசேஷமானவனுக்கு. அப்படி அந்த சந்தோஷத்தினாலே பகவானுடைய ஸ்பர்சம் எப்பொழுதும் கிடைக்கிற சந்தோஷத்தினாலே அவன் சந்தோஷத்தினாலே மூச்சை இழுத்து விட விரிந்த பணங்களை கொண்டவனாக அந்த திருவனந்தாழ்வான் மேலே அமளியில் படுக்கையில் அரிதுயில், அரினா வல்லினரகரம், அறிந்து கொண்டு துயில். தூங்கும்போது அறிவு மந்தமாகத்தான் ஆகும். பகவானுக்கு தூக்கம் கிடையாது, யோக நித்திரைன்னு அர்த்தம். அரிதுயில் என்பது யோக நித்திரை சொல்றது. அரிதுயில் அமர்ந்த பரம, அமர்ந்த என்பது உரிச்சொல். அமர்ந்தன்னா உட்கார்ந்த என்று அர்த்தம் இல்லை. எங்கேயும் ஆழ்வார் பாசகங்கள்ல நம்ம பேச்சு பாஷையினுடைய அர்த்தத்தை வச்சுட்டு ஆழ்வார் பாசகத்தை பார்த்தா 2 தோழம் வரும். ஒண்ணு ரசம் இல்லாத போயிடும், அல்லது
ஆழ்வாருக்கு திருவுள்ளம் இல்லாத அர்த்தம் அதுல கிடைக்கும். அதனால எப்பயும் வியாக்கியானத்தை தெரிவிக்கணும். அமர்ந்து என்று சொன்னால் அமர்ந்து என்ற சொல் இங்க உரிச்சொல். அமர்ந்து புகுந்தேன், அப்புறம் புகுறுதல் என்பதற்கு கிரியா விசேஷம் வருது. அந்த புகுறுதல் என்கிற சொல்லுக்கு உரிச்சொல்லாக இருக்கு, குறிப்புரி சொல்லாக இருக்கிறது. இங்க அறிவுயில் அமர்ந்தான், அமர்ந்தான் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பொருந்தினான் அப்படின்னு அர்த்தம். விரும்புதல். அமர்தல் என்கிற சொல்லுக்கு ஆசைப்படுதல், மேவுதல், பொருந்துதல் என்கிற பொருள் உண்டு. அப்போ அப்படி அர்த்தம் பண்ணணும். அமர்ந்த ஆடரவங்களில் அரித்துயிலை பொருந்தின என்ற அர்த்தம். ஏன்னா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். அப்புறம் ஆழ்வாருக்காக உத்தான கோலத்துல இருக்கார், அதாவது கிடந்தவாறு எழுந்திருந்து இருக்கார். அந்த நிலையில பகவான் எழுந்திருந்தாலும் உட்காண்டு இல்லை. அப்போ அமர்ந்த என்கிற சொல்லு அடிக்கி அமர்ந்து புகுந்தேனேங்கிற இடத்துல பல சமர்ப்பணத்தை சொல்லுது. பரசமர்ப்பணத்துல அதாவது சரணாகதியில 3 பாகம் இருக்கு. சொரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பல சமர்ப்பணம். அந்த பல சமர்ப்பணத்துல அமர்ந்து புகுந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த பல சமர்ப்பணத்தை சொல்றது. அமர்ந்துங்கிற சப்தம் அங்க உக்காண்டுன்னு அர்த்தம் இல்லை, உக்காண்டு புகுந்தேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல அமர்ந்து என்ற சொல்லுக்கு பொருந்தி மேவி என்று அர்த்தம். அரிசையில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வருமிடர்கள மாற்றோ வினையே. நின்னுடைய அடியினை திருவடிகளை, அடியினை இணைனா இரட்டை என்ற அர்த்தம், அல்லது ஒண்ணுக்கு ஒன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதை பணிவேன், சரணம் புகுகிறேன். உன்னுடைய ஆறாமுதனே, உன்னுடைய திருவடி தாமரைகளை சரணம் புகுகிறேன். எதற்காக என்று சொன்னால் வரும் இடநகல, இனிமேல் வரப்போற பாபம் சேராம இருக்கணும், மேல தப்பு இல்லாத இருக்கணும், கைகறியும் விடாம இருக்கணும், பண்ண பாபங்களும் துளையணும். அதாவது சரணம் தந்து என் சண்மங்களையாயே, கலைவாய் துன்பம் கலையாதுவாய் கலைகன் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்தமாயா தளரா உடலம் எனதாக செறிந்து போகும்போது அங்கேயும் ஊழல்களை உன் சரணம் தந்து என் சண்மங்களையாயே. அதே அந்த பாசுரம் நம்மாழ்வார் பாசுரமும் இந்த நின் அடியின பணிவன் வருமிடர்களை மாற்று. ஓ என்பது அசை, மாற்றோ வினையே, ஏ என்பது ஈர்த்தசை. நின் அடியினை பணிவன் வருமிடரகல அடியினை பணிவன் வினை மாற்று என்று அன்வயம். என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கு என்று அர்த்தம். இதனால வருமிடரக நின் அடியின பணிவன் வருமிடரகல மாற்றோ வினையே என்று பிரபந்தத்தை முடிச்சார். கம்பனுடைய பாசுரம் ஒண்ணு. நம்மாழ்வாருடைய சிஷ்யனான கம்பன் நம்மாழ்வாரை பத்தி கடவுள் வாழ்த்து எழுதினவன், நம்மாழ்வாருக்கு அத்தாதி சமர்ப்பிச்சவன். நம்மாழ்வாருடைய கிரந்தத்துக்கு நேரம் இந்த பாட்டை எழுதல. ஆனா கலியனுடைய 3 கிரந்தத்துக்கும் சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவிழுக்கூத்து இருக்கு. இது 3த்துக்கும் ஒவ்வொரு பாட்டு எழுதியிருக்கான். அப்படி இந்த பாட்டு சில விதேசங்கள்ல அனுசந்தானம் பண்றதில்லை, சில விதேசங்கள்ல அனுசந்தானம் பண்றா. அனுசந்தானம் பண்ணாதவாளுக்கும் இது பாட்டு மட்டம் அப்படின்றதுக்காக அனுசந்தானம் பண்ணாத இல்லை. ஆழ்வார்களை பத்தி பெரியவா சாதிச்சிருக்கிற தனியங்கள், அதோட ஆழ்வார் பாசங்கள், இதுக்கு நல்ல உன்னத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. எப்படியானா சம்ஸ்கிருத வேதத்துல இன்னொன்னத்தை கலக்கக்கூடாது. குருப்யோ நமகாலாம் தேவையில்லை. பிரணவத்துல ஆரம்பிக்கணும், பிரணவத்துல முடிக்கணும். அதுதான் வேத பாராயணம். ஸ்ரீ குருப்யோ நமகா அப்படின்னா சொல்லிருக்காரு. அதெல்லாம் வேதத்துக்கு தேவை கிடையாது. அது வேத பாராயணத்துல சேராது. பிரணவத்துல ஆரம்பிச்சு பிரணவத்துல முடிக்கணும், அதோட சரி. அது மாதிரி வேதத்துல எப்படியானா இன்னொருத்த கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாளோ பெரியவா. அத மாதிரியாக இதுவும் வேதத்துக்கு சமமா இருக்கிறதுனால இதுல இன்னொருத்தரை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி சேர்த்தா இன்னும் நாளைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பவர் இருக்குன்னா இன்னொருத்த பாட்டை அங்க கொண்டு வந்து சேர்த்துருவா, கூட சேர்த்துருவா. அது கூடாது என்பதற்காக பெரியவா ஒரு சில திவிதேசங்கள்ல இந்த கம்பன் பாட்டோட பாட்டை சேர்க்கிறது. கம்பன் மேல வெறுப்போ கம்பன் பாட்டு உயர்ந்ததல்ல என்கிற எண்ணமோ கிடையாது. ஆழ்வா அந்த வியவஸ்தையை மாறுவானாம். எப்பயும் ஒரு சில வியவஸ்தையை மாறிட்டா அது மேல மேல மறுபடியும் ஏன் ஏற்கனவே நீ மட்டும் கம்பனை சேர்க்கலையா, உனக்கு கம்பன் வசந்தம் வேணா எனக்கு வசந்தம் இப்ப வேணா இல்லைன்னு இன்னொரு ராஜா எவனோ ஆள்றான். அந்த ராஜாவுக்கு ஒரு கவி பிடிச்சிட்டான். அவன் என்ன பண்ண, அவன் இன்ஃபுளுன்ஸ் பர்சனா இருக்கான், என் பாட்டையும் சேர்த்து விட்டு கோவில் அப்படின்னா ராஜா நினைச்சானா சேர்த்து விட்டுருலாம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் லௌகிகம் தெரிஞ்சும் பெரியவா பண்ணியிருக்கா.
அதனால அருளி செயல்களை எப்படியானா வேதத்தோட எதையும் சேர்க்கறது இல்லைன்னு வச்சிருக்கோமோ இந்த வேதத்தோடையும் சேர்க்குவானாம்ன்றதுக்காக இந்த பாசுரத்தை சேவிக்கிறது இல்லை. ஆனா கம்பர் எழுதியிருக்கார், இடங்கொண்ட நெஞ்ச திணங்கி கிடப்பன என்றும் பொன்னி தடங்கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன்பூம் குழந்தை விடங்கொண்ட வெண்பல் கருந்தூத்தி சங்கந்தழுவாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே. ஆழ்வார் பாசுரத்துடைய சப்தத்தையே போட்டு கம்பர் எழுதிருக்க. பொன்னி தடம், தடம்னா கரை, பொன்னி தடம் கொண்ட, பொன்னி தடத்தை காவிரி கரை, காவிரி கரையை தனக்கு வாசஸ்தானமாக ஆக்கி கொண்ட சூழும் தாமரை, சுற்றுப்புறமெல்லாம் தாமரை கொடியை பெற்றிருக்கிற. இது மொத்தம் ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கக்கூடியது. அப்படின்னா ஆழ்வார் பாசுரத்தை மொத்தத்தையும் படிச்சு திருக்குழந்தையை பத்தி சொல்ற பாசுரம் மொத்தத்தையும் படிச்சு அவன் எழுதியிருக்கான். தாமரை மலர்ந்த தன் பூ, குளிர்ந்த பூக்கள் நிறைந்துள்ள குழந்தை திருக்குழந்தையில விடங்கொண்ட வெண்பல், விஷம் நிறைந்த வெளுத்த பற்களை உடைய கருத்தி, கருப்பான படப்பொறிகளை, அவனுடைய படப்பொறிகள்ல கருமை இருக்கு. அப்படிப்பட்ட துத்தின்னா அடையாளம், கருப்பான பொறிகள், அதை கொண்ட செங்கன், சிவந்த கண்ண உடைய, சிவந்த கண்ணையும் தழல் உமிழ்வாய், நெருப்பை கக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வாயையும் கொண்ட, படங்களையும் கொண்ட பாம்பு அணை, அதாவது அனந்த சயனத்திலே பள்ளி கொண்டான், சயனத்தில் இருக்கக்கூடிய ஆறாவங்கன், அவனுடைய திருப்பாதங்கள், மேன்மை பொருந்திய திருவடிகள், இடங்கொண்ட, அவற்றை பெற அவாவினாலே விரிந்திருக்கிற, இடங்கொண்ட அதாவது விசாலமான, பிராடான அப்படின்னு இடங்கொண்ட நெஞ்சத்து, என் நெஞ்சிலே, கம்பனாகிற என்னுடைய மனதிலே எப்பொழுதும் என்றும் இணங்கி கிடப்பன, பொருந்தி இருக்கின்றன. அப்படின்னா ஆறாவது சேவிச்சிருக்கேன். ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளுடைய அனுபவத்தோடு அந்த அமுதனை சேவித்த என்னுடைய ஹிருதயமானது மிக பெரியதாகி உயர்ந்ததாகி ஆறாவங்கனை என் மனதிலே எழுந்து வைத்தது. அப்படின்னா நான் கண்ண மூடிந்தாலும் ஆறாவங்கன் என் மனசுல இருப்பான். அப்படின்னா இந்த ஆழ்வார் பாசுரங்களோடு அந்த ஊரினுடைய சன்னிவேசத்தோடு ரசத்துல அந்த பகவான் எழுந்திருக்கக்கூடிய கிடந்ததோர் கிடக்கையை சேவித்த பின்பு என் மனக்கோவிலே அவன் எழுந்தருளி விட்டான். என் மனமும் அப்படி ஆயிடுத்து, என் மனதிலையும் அவன் தங்கியிருக்கான். இனிமேல் கோவில் அவனை சேவிச்சாட்டாலும் அவன் என் மனசுல இருக்கான்னு அவர் பாட்டு எழுதியிருக்க, கம்பன் பாட்டு எழுதியிருக்க. இந்த விதத்துல சங்கிரகமாக இந்த ஒரு கிரந்தத்தை முடிச்சோம். இந்த கலியனொளி மாலையில சின்ன சின்ன கிரந்தத்தெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப விஸ்தாரமா இல்லாதே, ரொம்ப சுருக்கமாக இல்லாதே பார்த்துலாம். சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகத்தை பூர்ணமா பார்த்துக்கலாம். இந்த இதுலயே கலியனொளி மாலை அனுபவத்துல பெரிய திருமொழி அது ஆழ்வார் 300 வயசு கொடுத்தாதான் முடியும். அதனால அது ஒவ்வொரு தசகத்தோட அர்த்தத்தை சாரமா பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன கிரந்தங்களை மட்டும் முழுமையா பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சும்ம திவ்யபாதுகா தேவக ஸ்ரீவன் பிடகோப ஸ்ரீ நாராயண தீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் பிடகோப ஸ்ரீ ரங்கநாத தீந்திர மகாதேசிகாய நமஹ.